श्रीमती भक्ति वेदांत स्वामी निति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் இன்னொரு முறை என்னோட தண்டவாத் பிரணாம்ஸ். நம்ம பகவத்கீதை உண்மையுருவில் பார்த்துட்டு வரோம். அதுல ரெண்டாவது அத்தியாயம் கீதையின் உட்பொருள் சுருக்கம் அது பார்த்துட்டு வரோம். இப்ப 52வது ஸ்லோகம் வந்திருக்கும். ஸோ இதை நான் ஒரு தடவை படிக்கிறேன், நீங்க எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க. யதா தே மோக கலிலம் புத்திர் வியதித்தரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச यदा ते मोहकलिलं बुद्धिर्व्यतितरिष्यति तदा गन्तासि निर्वेदं श्रोतव्यस्य श्रुतस्य च श्रोतव्यस्य श्रुतस्य च. ஓகே ஜெயலட்சுமி மாதாஜி, நீங்க படிக்கிறதுன்னா படிக்கலாம் தாராளமா. எப்போது உன் அறிவு மயக்கம் என்னும் வளர்ந்த காற்றை வாங்கி விடுகிறதோ அப்போது இதுவரை கேட்டவை இனி கேட்க வேண்டியவை இவற்றின் மீது நீ சமநிலை உடையவனாகி விடுவாய். பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபட்டதால் வேத சடங்குகளின் மீது பற்றுதலை இருந்ததற்கு பல சிறந்த பக்தர்களின் வாழ்வில் பல நல்ல உதாரணங்கள் உள்ளன. சித்தரையும் அவருடனான தனது உறவையும் முறையாக புரிந்து கொண்டவன் இயற்கையாகவே பலநோக்குகிற சடங்குகளை கொஞ்சம் கூட பற்றில்லாதவராகி விடுகிறான். அனுபவம் வாய்ந்த பிராமணனாக இருந்தாலும் கூட பக்தர்களின் சடங்குகளில் வந்த ஆச்சாரியரும் மாங்கரின் பக்தமான ஸ்ரீ மாதன் என்ற முறை கூறுகிறார். சத்யா மங்கள பத்மஸ்து அவதோ ஞான புஞ்சன் நமோ ஸ்மாரம் அதம் அறாமை கதலம் நன்னே சிவஞானமே என்னுடைய சந்தியாவதனமே நீ வாழ்ந்தாய். ஞானமே உனக்கு எனது வணக்கம். தேவர்களே முன்னோர்களே உங்களுக்கு முறையான வந்தனை செய்வதற்காக என்னை மன்னியுங்கள். தற்போது நான் எந்த அமைத்திருந்தாலும் கம்சனின் விரோதியான எதிர்குலத்தின் உத்தமனை கிருஷ்ணனை ஞாபகம் கொள்ள முடிகின்றது. இதன் மூலம் எல்லா பாவங்களில் இருந்தும் என்னை விடுவித்துக் கொள்ள இயலும். இதுவே எனக்கு பொதுவானது என்று நான் எண்ணுகிறேன். தினமும் ஒருமுறை பிரார்த்தனை செய்தல், சந்தியா வந்ததும், அதிகாலையை குளித்தல், முன்னோர்களுக்கும் தினமற்றும் மருத்துவம் செலுத்துதல் போன்ற வேத சடங்குகளின் கிரியைகளும் ஆனந்த நிலையில் உள்ளவர்களுக்கு மிகவும் இன்றியமையாதவை. ஆயினும் முழுமையான கிறிஸ்தவர்களிலிருந்து அவரது தைரியமான அன்பு தன்னை ஈடுபடுபவர் இது போன்ற கட்டுப்பாட்டு விதிகளை பட்டுப் போவதில்லை. அவர் ஏற்கனவே பக்குவ நிலையை அடைந்து விட்டார். பரமபுருஷனான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு
கைங்கரியம் செய்வதால் அழகின் உயர்த்தலத்தை அடைந்தவள் வேதங்களில் விதிக்கப்பட்ட தவங்களையும் தியாகங்களையும் இனிமேல் செயல்படுத்த வேண்டும். வேதங்களின் நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவதுதான் என்பதை உணராமல் சடங்குகளை ஈடுபடுபவன் அதன் மூலம் தனது நேரத்தை வீணடிக்கிறான். கிருஷ்ணவனத்தில் இருப்பவன் அதாவது வேத உபநிஷத்துக்களை எண்ணெயை தாண்டி விடுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து நம்ம சடங்குகள், சாதாரண சடங்குகள் வந்து அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது ஒன்று புரியுது. எப்போது உன் அறிவு மயக்கம் எனும் இவ்வடர்ந்த காட்டை தாண்டி விடுகிறதோ அப்போது இதுவரை கேட்டவை இனி கேட்க வேண்டியவை இவற்றின் மீது நீ சமநிலையுடையவனாகி விடுவாய். இப்போ நம்ம வந்து திரும்ப திரும்ப கேட்கறது என்னன்னா, பகவத்கீதையிலையும் சரி பகவதத்திலையும் சரி நம்ம படிக்கிறது என்னன்னா, இப்ப இந்த சின்ன கர்மகாண்ட சடங்குகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நிறைய சடங்குகள் இருக்கு. இப்போ நம்ம சுகதேவ் கோஸ்வாமியே, வியாசதேவரோட மகன் சுகதேவ் கோஸ்வாமி, அவர் எந்த சடங்குகளையும் செய்யல. அவர் வந்து ஆல்ரெடி வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஒரு பிரம்ம ஞானத்துல இருந்தாரு. வெளியில வரமாட்டேன்னு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ அவர் வெளியில வரும்போது அவருக்கு வெளியில வர்றதுக்கே அவருக்கு விருப்பம் இல்லை. வியாசதேவரோட மகனான சுகதேவ் கோஸ்வாமி தன்னோட தாயின் வயிற்றுலயே இருக்காங்க 16 வருஷமா. அவங்களுக்கு வெளியில வரக்கு விருப்பம் கிடையாது. காரணம், வெளியில இருக்கிற மாயை வந்து தன்னோட மனநிலைய மாத்திருமோ, தன்னோட பிரம்ம ஞானத்தை இருந்து வெளியில கொண்டு வந்துருமோ மாயைக்குள்ள, அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்தது. அவரு வந்து பக்தர் ஆகல இன்னும் அந்த சமயத்துல, கிருஷ்ண பக்தர் ஆகல. எல்லாருமே நம்ம கிருஷ்ண பக்தர்கள் தான். ஆனா அந்த உணர்வு, அந்த பக்திங்கிற உணர்வு, கிருஷ்ணரோட நம்ம நித்தியமா வச்சிருக்க அந்த அன்பு பரிமாற்றம் தூங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை நம்ம தட்டி எழுப்பணும்னா, நம்ம இந்த மாதிரி பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், ஆச்சாரியர்களோட உரைகளை நம்ம கேட்டு அதன்படி நம்ம நடந்துகிட்டோம்னா நமக்குள்ளேயும் இருக்கிற அந்த கிருஷ்ண பக்தி வெளியில வரும். இது வந்து யாருக்கும் எப்படி சொல்றதுன்னா, ஆர்டிபிஷியல், அதாவது செயற்கையா யாருக்கும் இது வர வைக்க முடியாது. பக்திங்கிறது செயற்கை கிடையாது, இயற்கையா எல்லாத்தோட இதயத்திலயும் இருக்கு. அப்ப சுகதேவ் கோஸ்வாமி எவ்வளோ பெரிய ஞானி, அவரோட அப்பா எவ்வளவு பெரிய பக்தர், அவரு பகவானோட அவதாரமே அவரு தான், வியாசதேவர். அப்படி இருக்கிற மகனுக்கு, அப்படிப்பட்ட அப்பாவுக்கு பிறந்த இந்த மகனுக்கு மாயை கண்டு பயமேன் அப்படின்னா அவர் இன்னும் கிருஷ்ண பக்திக்கு வரல. ஆனா கிருஷ்ணருக்கு தெரியும் இவன் சிறந்த பக்தன். அந்த பொட்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தருக்கு அந்த சக்தி, அந்த தன்மை இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்கு, அது வந்து நல்லா செஸ் பிராக்டிஸ் பண்ணுதுன்னு, செஸ் விளையாடுதுன்னு வச்சுக்குவோம். அது இது வரைக்கும் செஸ் கிளாஸுக்கெல்லாம் போகல, ஆனா ஒரு தடவை ரூல்ஸ் சொல்லி கொடுத்தோடனே உடனே அது பிக்கப் பண்ணிருச்சு. அப்போ விளையாடுது. அப்ப அவங்களோட பெத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த குழந்தைக்கு வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு கோச், ஒரு குரு, செஸ்ல யாரு நல்ல குரு நம்மளோட ஊர்ல இருக்காங்களோ அந்த செஸ் கோச்சிங் சென்டர்ல கொண்டு போய் இவனை சேர்த்து விடலாம். அப்போ அவன் நல்லா செஸ் பழகுவான். பொண்ணோ பையனோ ஏதோ ஒண்ணு, அவங்க நல்லா பழகுவாங்க. இந்த குழந்தை பண்ணா அவனோட பொட்டன்ஷியல் வெளியில வரும். அப்படின்னா அவனோட தன்மை, அவனோட அந்த அந்த குணாதிசயம் இருக்கு பாத்தீங்களா, அவனுக்குள்ள அந்த டேலண்ட் இருக்கு, அதை வெளியில கொண்டு வரணும். அதை பார்த்துட்டாங்க, அப்பா அம்மா பார்த்துட்டாங்க, இந்த குழந்தைக்கு இதுல திறமை இருக்குன்னு தெரியுது, ஆனா அது வந்து இன்னும் பக்குவம் அடையணும். அப்போ ஒரு நல்ல ஆச்சாரியர்கிட்ட விட்டோம்னா பக்குவம் அடைஞ்சிரும்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் விடுவாங்க. அந்த பையனும் நல்லா பழகி அதுக்கப்புறம் காம்படிஷன், டோர்னமெண்ட்னு போக ஆரம்பிச்சிடும். இதே அதை பக்குவப்படுத்தலைன்னா அந்த தெரிஞ்ச அந்த ஞானத்தை வச்சுட்டு தான் அது விளையாடும். அது பிராக்டிஸ் பண்றதாகட்டும், டெஸ்ட்டுக்கு போறதாகட்டும், அதெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா பண்ணாது. தெரிஞ்சது வச்சு கொஞ்சம் தான் பண்ணும். ஆனா அந்த சங்கத்துல போய் சேரும்போது, அந்த செஸ் காம்படிஷன், அந்த செஸ் கோச்சிங் அகாடமி, அதுல போய் சேரும்போது பசங்க பொண்ணுங்க அவங்களும் கூட பழகுறாங்க, அவங்களோட போட்டி போடுறாங்க, தன்னோட நிலை என்னன்னு அந்த குழந்தை உணருது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்லன்னு காம்படிஷன் பண்ணும்போது தன்னோட நிலை என்ன செஸ்ல, இன்னும் நான் எங்கெங்க இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி ஞானம் எல்லாம் அந்த குழந்தைக்கு வருது. அதே மாதிரிதான்
இப்ப அந்த சுகதேவ் கோஸ்வாமியோட பக்தி தன்மை பகவானுக்கு தெரியும். ஏன்னா கிருஷ்ணர் தான் அகம் சர்வஸ்ய பிரபவோ அகம் பீஜ பிரதாபிதக, அவருதான் நம்ம எல்லாத்துக்குமே தந்தை. கிருஷ்ணரே சொல்றாரு பகவத்கீதையில. அப்ப அவருக்கு எல்லாத்தோட நிலையும் தெரியும். நாம எந்த நிலையில, பக்தியில எந்த நிலையில இருக்கோம், நம்ம சத்துவகுணத்துல இருக்கமா, ரஜகுணத்துல இருக்கமா, தமகுணத்துல இருக்கமான்னு தெரியும். நம்ம எல்லாருமே இந்த முட்குணங்கள்லயும் ஒரு கலவையில தான் இருக்கும். எல்லாருமே சத்துவகுணத்திலயோ எல்லாருமே இந்த ரஜோலயோ தமோஸ்லயோ இருக்கிறது கிடையாது. மாறி மாறி சில பேர் இருப்பாங்க, எப்பவுமே ரஜகுணத்துல, எப்பவுமே சத்துவத்துல, எப்பவுமே தமகுணத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் ஏறத்தாழ பார்த்தோம்னா எல்லாருமே எந்த நிலையில இருப்பாங்கன்னா ஒரு கலவையில இருப்பாங்க. சத்துவகுணத்திலையும் தமகுணத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் 30% இதுல 50% அதுல, அப்புறம் தமகுணத்துல ஒரு 20% சொல்லிட்டு ஒரு கலவையில இருப்பாங்க. இல்லைன்னா பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இருக்கும். கணிதத்துல நீங்க படிச்சிருந்தா கேள்விப்பட்டிருந்தா தெரியும். அதாவது அந்த சத்துவகுணம் ரஜகுணம் தமகுணத்திலேயே கலவையில 3 இத 3 மறுபடியும் அத 3 பெருக்கி அந்த மாதிரி 9 × 9 81 அப்படியே பெருக்கிக்கிட்டே போனோம்னா இன்னும் அந்த குணங்கள்ல ஒருத்தருக்கே இத்தனை பல குணங்கள் இருக்கும். சில நேரங்கள்ல இந்த மாதிரி அந்த மாதிரின்னு கலந்து இருக்கும். ஒரு வேலையை செய்வாங்க, தானம் பண்ணுவாங்க, அது சத்துவகுணம் தானம் பண்றதுன்னு வச்சுக்கலாம். ஆனா நோக்கம் எப்படி இருக்கும், தமகுணத்துல இருக்கும். இவனுக்கு தானம் பண்ணி அவன் வர்ற அந்த கொடுத்த காசை அவன் போய் அவன் மாமிசம் வாங்கி சாப்பிடுவான், இல்ல போதை மருந்துகள் போதை பொருட்களை வாங்கி உட்கொள்ளுவான்னு தெரிஞ்சே இவங்க அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது. கேட்டா நான் தானம் பண்ண தர்மம் பண்றேன்னு சொல்றது. ஆனா அவங்களோட நோக்கம் உள்நோக்கம் தவறா இருக்கு, தமகுணத்துல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான பாவ விளைவு தான் கிடைக்கும் இல்லையா? சோ நம்ம வெளிப்படையா பாக்குற செயல் சத்துவகுணத்துல இருந்தாலும் உள்ள பார்த்தா அது ரஜகுணத்திலயோ தமகுணத்திலயோ இருக்கலாம், இல்ல உள்ள ரஜகுணத்துல இருக்கலாம், வெளியில தமகுணத்துல இருக்கலாம், இல்ல அந்த மாதிரி எப்படி வேணாலும் அந்த கலவையில இருக்கலாம் அப்படிங்கிறது பகவத்கீதையில நம்ம படிக்கிறோம். இப்ப சுகதேவ் கோஸ்வாமியோட பக்தியோட நிலை என்னங்கிறது பகவானுக்கு தெரியும். இப்ப பகவானுக்கு பாக்குறதுக்கு, நமக்கு பாக்குறதுக்கு சுகதேவ் கோஸ்வாமி பக்தனா தெரியலன்னா கூட வியாசதேவருக்கும் அவர் உள்ள குழந்தை உள்ளதான் இருக்கு, இன்னும் வெளியில வரல. 16 வயசு ஆச்சு பையனுக்கு, வயசு பையன், ஆனா உள்ளதான் இருக்கான் வயிற்றுக்குள்ள, அம்மா வயிற்றுக்குள்ள, வெளியில வர மாட்டேங்கிறான் அப்படின்னு இவரும் புலம்புறாரு. அம்மாவும் வலிக்கும் இல்ல, அவங்களுக்கும் எவ்வளவு வருஷம் தான் அவங்களும் தாங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கிருஷ்ணரே நீ வெளியில வா, மாயை உன்னை தாக்காது, நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சுகதேவ் கோஸ்வாமி வெளியில வர்றாரு. அப்ப நம்மளுக்கு இந்த வழிகாட்டுறதுக்கு ஆச்சாரியர்கள் தேவைப்படுது. அந்த பக்கபலம் நம்மளுக்கு இருந்தா மட்டும்தான் நம்மளால பக்திக்குள்ள முன்னேற முடியும். ஆச்சாரியர்கள் இல்லாம நான் தனிப்பட்ட முறையில சங்கம் இல்லாம நான் பாட்டுக்கு இது நிர்ஜன சங்கம்னு சொல்லுவாங்கல்ல, ஜனங்கள் இல்லாம எந்த சங்கமும் வேண்டாம் நானே தனியா பண்ணிக்கிறேன்னு சொன்னா அந்த மாதிரி பக்தி பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சங்கம் வேணும். சிரவணம் கேட்கறதுக்கு யாராவது சொல்லி கொடுத்தா தானே நம்ம கேட்க முடியும். அதே மாதிரி நம்ம யாருக்காவது சொல்லணும்னா யாராவது இருந்தா தானே நம்ம சொல்ல முடியும். அதுதான் நினைக்கிறது நம்ம தனியாவே நினைச்சுக்கலாம். ஸ்மரணம் பகவானை பத்தி நினைக்கிறது நம்மளே தனியா நினைச்சுக்கலாம், அது தவறில்லை. ஆனாலும் நம்மளுக்கு அந்த ஸ்மரணம் வர்றதுக்கு உந்துகோலா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சாது சங்கம் தேவைப்படுது. அது நல்ல சாதுக்களா இருக்கணும். போலியான குரு போலியான சாதுக்கள் கிட்ட போய் நம்ம அந்த வலையில மாட்டிக்க கூடாது. சோ உண்மையான ஆனந்தத்தை நம்ம கிடைக்கணும்னா இந்த மாயை, அறிவு மாயைய நம்ம தாண்டணும். அப்ப எதை கேட்கணும், எதை கத்துக்கணும், எந்த பந்தங்கள் இருந்து விலகணும், இதெல்லாம் நமக்கு இந்த வித்தையெல்லாம் நம்மளுக்கு தெரிய வந்துரும். இந்த உண்மையான ஞானம் ரொம்ப முக்கியம். இங்க பொருளுரையில பிரபுபாத் சொல்றது என்னன்னா, துவந்தங்கள் இருக்கு பாத்தீங்களா. துவந்தம்னா நம்ம சொல்லியிருக்கோம் 2 விஷயங்கள். துவந்தம் அப்படின்னா 2, துவாதசின்னு சொல்றோம் இல்ல, 12வது நாள் துவாதசின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி துவானா 2, தசன்னா 10. துவாதசிங்கிறது 10 + 2 12. அந்த மாதிரி ஏகன்னா 1, தசன்னா 10, ஏகாதசினா 11வது நாள். அந்த மாதிரி துவா அப்படிங்கிறது 2. சோ துவந்தம் அப்படிங்கிறது இந்த 2 விஷயங்கள் நிறைஞ்ச எல்லா இந்த பௌதிக லோகத்துல எல்லாமே ரெட்டையா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம படிக்கிறோம், திரும்ப திரும்ப கேட்கவும் செய்யறோம் இல்லையா. அது என்ன 2 விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? எது துவந்தம்ங்கிறது எது? உதாரணம் யாராவது சொல்ல முடியுங்களா? நம்ம அடிக்கடி இதை நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. எதை துவந்தங்கள்னு சொல்றோம் நம்ம?
அபரல மாதாஜி. ஓகே, நான் ஒரு உதாரணம் கொடுக்கறேன், நீங்க யாராவது அதுல இருந்து கெஸ் பண்ண முடியுதான்னு சொல்லுங்க. லாபம் நஷ்டம். இந்த மாதிரி சில உதாரணங்கள் தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்துல, பௌதிக உலகத்துல இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் பாக்குறோம் இதே மாதிரி? இன்பம் துன்பம். அதுக்கு உதாரணம் ஏதாவது ஞாபகம் வருதாங்க மாதாஜி? பிறப்பு இறப்பு, வெற்றி தோல்வி, பாவம் புண்ணியம். கரெக்ட், பாவம் புண்ணியம். இந்த மாதிரி நிறைய துவந்தங்கள் இருக்கு இந்த லோகத்துல இல்லைங்களா? ஆனா இதுல இருந்து நம்ம வெளியில வரவே முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு, இப்ப ஒரு போட்டின்னு போடுறோம் அப்படின்னா அதுல ஒன்னா வெற்றி அடைகிறோம், இல்லைன்னா தோல்வி அடைகிறோம். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். ஆண் பெண், இரவு பகல், பாவம் புண்ணியம், இந்த மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா பௌதிக லோகத்துக்கு உண்டான குணங்கள் தான் இந்த துவந்தங்கள். இதுல இருந்து வெளியில வரணும். நம்ம வெளியில வரணும்னா வெளிப்படையா பார்த்தா இதுல இருந்து வெளியில வந்த மாதிரி தெரியாது. இப்ப பக்தர்களுக்கும் அவங்க ஜாப் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாங்க, அவங்களும் வெற்றி தோல்வியை சந்திக்கிறாங்க. அப்படிங்கும் போது நம்ம வெளிப்படையா பாக்குறவங்களுக்கு என்ன, பக்தர்களுக்கு அவங்களுக்கும் இதே தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா நம்மளோட பக்குவ நிலை, நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிற நிலை வந்து சுத்தமா மாறிடும். அப்ப ஏன்னா நம்மளுக்கு துரியோதனன் மேல திருதராஷ்டிரனுக்கு அவ்வளோ பற்று, ரொம்ப பிரியமான பையன். 100 பசங்க கௌரவர்கள். அந்த கௌரவர்கள்ல ஃபர்ஸ்ட் மகன் துரியோதனன் திருதராஷ்டிரனுக்கு. அந்த மகன் மேல இருக்கிற பற்று கண்ணை மறைச்சிருச்சு. பற்றின்மைய விட பற்றுதான் நம்ம நினைச்சுக்கிறோம். பற்றின்மைனா ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறோம். அதுவும் கஷ்டம்தான், பட் எல்லாமே பிராக்டிஸ்ல கரெக்ட் ஆயிரும். பற்று இருக்கிறதுனால அது என்ன தப்பா, குழந்தை மேல பாசம் வைக்கிறது தப்பான்னு? ஆனா அது எவ்வளவு அளவுக்கு அதனோட விளைவுகள் வருதுங்கிறது திருதராஷ்டிரனோட கதையில நம்ம கேள்விப்படுறோம் மகாபாரதத்துல. அப்ப அந்த பற்று இருந்ததுனால அவன் கண்ணை மறைச்சிருது. அறிவு கண்ணு, ஞான கண், ஆன்மீக கண் எல்லாமே மறைக்கப்படுது. அவன் பிறப்புலையும் குருடு, பௌதீகமாவும் குருடு, ஆன்மீகமாவும் குருடுன்னு சொல்லப்படுது. பிரபுபாதர் ஆச்சாரியர்கள் சொல்றது அதுதான். அவன் இதுல மட்டும் குருடு கிடையாது, உடல் ரீதியா மட்டும் அவன் குருடன் கிடையாது பிறப்புல, ஆன்மீகத்திலயும் அவன் குருடனா இருக்கான். ஏன்னா ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயம் அவனுக்குள்ள எழுந்திருந்தது அப்படின்னா, இப்ப சுகதேவ் கோஸ்வாமி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவரு ஒரு சிஷ்யர்கள், வியாசதேவரோட சிஷ்யர்கள் பேசுற அந்த 2 ஸ்லோகங்கள், பகவதத்துல வர 2 ஸ்லோகங்கள், பகவான் கிருஷ்ணரோட கருணையும் கிருஷ்ணரோட அழகையும் பத்தின ஸ்லோகங்களை கேட்ட உடனேயுமே பக்தி வந்துருச்சுன்னா, அவரு அந்த எப்படி மாம்பழம் பழுத்திருக்கு, அது ரெடி டு ஃபால், எந்த நேரம் வேணாலும் அது விழுகலாம் அந்த கனி, அந்த அளவுக்கு பழுத்திருக்கு. அப்ப மரத்துல இப்படின்னு ஒரு சின்ன ஒரு காத்து பட்ட உடனே அந்த மரத்துல இருந்து அந்த பழம் விழுந்துருச்சு. அப்ப அதை எடுத்து நம்ம சாப்பிடலாங்கிற மாதிரி ரெடியா இருக்கு. அந்த மாதிரிதான் சுகதேவ் கோஸ்வாமியோட கனி, அந்த ஆன்மீக பழுத்திருக்கு. கிருஷ்ணருக்கு தெரியுது, வெளியில வந்தா அது மூலியமா பல பலன்கள், இந்த உலகத்துக்கே ரட்சகம்னா இருப்பான் சுகதேவ் கோஸ்வாமி. அப்படிங்கறதுனாலதான் கிருஷ்ணரே நேரிலேயே வெளியில வான்னு சொல்றாரு. அப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் இன்னும் வெளியில போறாரு, நடந்து. வியாசதேவர் அந்த பற்று, திருதராஷ்டிரனுக்கு துரியோதனன் மேல இருந்த பற்றுதான் வியாசதேவருக்கு, ஏன்னா தன்னோட மகன் எல்லாத்துக்கும், தன் தாய் தந்தைக்கு தன்னோட மகள் மேல பற்றுதல் இருக்கதான் செய்யும். ஆனா அது ஆன்மீகமா பௌதிகமா அப்படிங்கிறது வேறுபாடு பாக்குறதுக்கு ஒரு பக்தனுக்கு தெரியும். இப்ப திருதராஷ்டிரனுக்கு துரியோதனன் மேல இருந்த பற்றுக்கும் வியாசதேவருக்கு சுகதேவ் கோஸ்வாமி மேல இருந்த பற்றுதலுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இது ஆன்மீக ரீதி, அது பௌதிக. ஆனாலும் அந்த சமயத்துல பற்றுதல் வியாசதேவருக்கும் அந்த ஆன்மீக ரீதி பற்று இல்ல, அந்த இடத்துல பௌதிக ரீதியா தான், உடல் சம்பந்தப்பட்டதான உறவுங்கிறது. மகன் அப்படிங்கிறது என்ன, ஆன்மீக ரீதியாவா அந்த உறவு வந்திருக்கு? கிடையாது. நம்ம அப்படி ஆன்மீக ரீதியான உறவு அப்படின்னா நம்ம எல்லாருமே கிருஷ்ணரோட குழந்தைக அப்படிங்கிற மாதிரிதான் பார்த்திருக்கணும் வியாசதேவரும். ஆனா அந்த இடத்துல அவரும் பௌதிக ரீதியா, உடல் ரீதியான உறவு என்ன, தாய் தந்தை மகன், அந்த உறவுலதான் வியாசதேவர் சுகதேவ் கோஸ்வாமியை கூப்பிடுறாரு. மகனே போகாத, வந்துரு, திருப்பி வீட்டுக்கு வந்துருன்னு கூப்பிடுறாரு.
சுகதேவ கோஸ்வாமி கேட்காம போறாரு. அதுக்கப்புறம் பகவானோட ஏற்பாட்டு மூலியமா 2 ஸ்லோகங்கள் கேட்கிறாரு சுகதேவ் கோஸ்வாமி. உடனே அவர் கிருஷ்ண பக்தி வந்து திருப்பி வீட்டுக்கு வந்து வியாசதேவர்கிட்ட உட்கார்ந்து முழு பகவதத்தை கேட்டு அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கே ஸ்ரீமத் பாகவதத்தை கொடுக்கிறாரு. பரீட்சித் மகாராஜுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்தது சுகதேவ கோஸ்வாமி. வியாசதேவர் இருந்து வருது. ஆனா வியாசதேவருக்கு நாரதமுனி, அதுக்கப்புறம் நாரதாக்கு பிரம்மா, பிரம்மாக்கு யாரு? தேனே பிரம்ம ஹிருதயே ஆதி கவையே. சோ கிருஷ்ணர் தான் பிரம்மாக்கு கொடுக்குறாரு எல்லாத்தையும். சோ அந்த மாதிரி அந்த குரு சிஷ்ய பரம்பரை மூலியமா நம்மளுக்கு பகவதம் வருது இல்லையா. இப்ப திருதராஷ்டிரன் அந்த பற்றுதல் வச்சிருந்ததுனால எப்ப பார்த்தாலும் அவனுக்கு ஒரு பதற்றம், இல்ல கோபம், ஏக்கம், பேராசைன்னு இந்த மாதிரி ஒரு அனர்த்தங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க பாண்டவர்கள் மேல வெறுப்பு, பொறாமை, அந்த ஒரு எப்படி சொல்றது, என்வியஸ்னஸ், எனிமிட்டி, அவங்கள வந்து எதிரிகள் மாதிரி, சொந்த தம்பி பசங்க தான் ஆனா எதிரிகள் மாதிரிதான் திருதராஷ்டிரன் பார்த்தான். துரியோதனனுக்கு அவங்க எல்லாருமே சித்தப்பா பசங்க தான் ஆனா அவனும் பாண்டவாசை எப்படி பார்த்தான் துரியோதனன்? எதிரிகளா தான் பார்த்தான். அது அந்த பக்குவ நிலை எப்படி வரும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்திரமா அந்த பகவானோட பக்தியில போனா மட்டும்தான் இந்த மாதிரி போட்டி, பொறாமை, இந்த மாயை, அந்த மாதிரி அந்த கண்ணோட்டத்துல இருந்து நம்ம வெளியில வருவோம். இங்க வந்து மோக கலிலம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஒரு அடர்த்தியான ஒரு மாயை, பயங்கர குழப்பம். நம்மளுக்கு இந்த பௌதிக லோகத்துல எதோ நடக்கிறப்ப குழப்பங்கள் வருது, முடிவுகள் சரியா எடுக்கப்படுறது இல்ல. நம்ம ஒரு செய்திகள் கேட்டாலே அதுல இருந்து சில பேர் எடுக்கிற முடிவுகள் பார்த்தா நமக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு முடிவுகள் எடுக்கிறாங்க. கொலை செய்யறாங்க, இல்ல தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்ல ஏதாவது ஒரு டிஸ்ட்ரக்ஷன், எப்படி அழிவை ஏற்படுத்துறாங்க. தனக்கு அழிவு இல்ல, பெரிய அளவுல தனக்கோ தன்னோட சொந்தங்களுக்கோ இல்லாம ஒரு ஊருக்கு அழிவு, இல்ல அந்த நாட்டுக்கு அழிவு, அந்த மாதிரி ஏற்படுத்துறது. இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வைக்குதுன்னா அவங்க ஆழமான மாயையில இன்னும் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம வந்து இதுல இருந்து வெளியில வரணும், நிர்வேத. சோ நம்மளுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து நம்மள பற்றின்மையா நம்ம கொண்டு வந்துக்கணும். எதுக்கோட பற்று இருக்கணும், எதுக்கோட பற்று இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். எது நம்மள வந்து பக்தியில முன்னேற வைக்குதோ அது மேல நம்ம பற்றோட இருக்கணும். எது நம்மள பக்தியில இருந்து விலக வைக்குதோ அது மேல பற்றின்மையா இருக்கணும். விதுரன் இருக்காரு இல்லையா, திருதராஷ்டிரனோட 2வது தம்பி. முதல் தம்பி பாண்டு, 2வது தம்பி விதுரர். இவரு வந்து நம்ம ஏற்கனவே இந்த கதையை சொல்லி இருக்கோம். விதுரர் பெரிய ஒரு மினிஸ்டரா தானே இருந்தாரு திருதராஷ்டிரனுக்கு. அப்ப அவர் விலகும் போது அந்த அரண்மனையிலிருந்து விலகுறாரு. எதனால அப்படின்னா துரியோதனன் வந்து ரொம்ப கடும் சொற்களால விதுரரை வந்து கோபமா திட்டிடுறான். ஏன்னா விதுரர் எப்பவுமே கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருப்பாரு, அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு, நல்ல விஷயத்த பக்தியில பண்ண சொல்லி திருதராஷ்டிரன் தன்னோட அண்ணனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு நல்ல விஷயங்களை. நீ பண்றது தவறு, இது தர்மம் கிடையாது, இதுதான் சரியான வழி, இதுல போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா திருதராஷ்டிரனோட கண்ணு வந்து ஆன்மீக கண் மறைக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு வந்து அவனுக்கு தெரிஞ்சது, அவனுக்கு தேவை எல்லாமே என்னன்னா தன்னோட மகனை வந்து திருப்திப்படுத்தணும். நம்ம எல்லாத்துக்குமே யாரையாவது திருப்திப்படுத்தணும், யாருக்காவது சேவை பண்ணணுங்கிற இயல்பான குணம் இருக்கு எல்லாத்துக்குமே. பிரபுபாதர் சொல்றாரு, நம்ம எல்லாருமே சேவையில ஈடுபட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒன்னா தன்னோட குழந்தைகளுக்கு சேவை பண்றோம், இல்லைன்னா தாய் தந்தையருக்கு சேவை பண்றோம், இல்லைன்னா ஆபீஸ்ல மேனேஜர்ஸ்க்கு சேவை பண்றோம், இல்லைன்னா ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய மந்திரிகள் இல்ல கவுன்சிலர் அந்த மாதிரி அவங்களுக்கு டைரக்டாவோ நேரடியாவோ இல்ல நேரடி இல்லாமையோ நம்ம சேவை பண்றோம். அந்த மாதிரி யாருக்காவது நம்ம சேவை பண்ணிட்டே இருக்கோம். நம்ம வந்து ஒன்னா மாயைக்கு சேவை பண்றோம், இல்லைன்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம்னு அதை வந்து குறுக்கிக்கலாம். அப்போ மாயைக்கு சேவை பண்ணலைன்னா நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம்னு அர்த்தம். அதே மாதிரி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும்போது நம்ம மாயைக்கு சேவை பண்ண வேண்டியது இல்லைன்னு அர்த்தம். இப்போ திருதராஷ்டிரன் வந்து தன்னோட மகனை திருப்திப்படுத்தணும்னு நினைச்ச யாரோ, நம்ம எல்லாருமே எதுக்கு சேவை பண்றோம் அப்படின்னா
சரி சம்பளத்துக்காக ஒருத்தங்க பண்றாங்கன்னு வச்சுக்குவோம், வேலை பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனாலும் அவங்களுக்கு வந்து அவங்களோட பாஸ வந்து அவங்களோட ஆபீசர் மேனேஜரா அவங்க யாரோ அவங்களோட தலைவர் அந்த ஆபீஸ்ல யாரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்களோ அவங்கள திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணம் இயல்பாவே இருக்கும். அப்பதான் இவங்களும் திருப்தியா இருக்க முடியுங்கிற எண்ணமும் இவங்களுக்கு இருக்கும். எப்ப அமைதியா இருக்கும் அப்படின்னா, இப்ப கணவன் மனைவியை திருப்திப்படுத்துறது, மனைவி கணவனை திருப்திப்படுத்துறது, மனைவி குழந்தைகளை தாய் வந்து குழந்தைகளை திருப்திப்படுத்துற மாதிரி சமைச்சு கொடுக்கறதோ, இல்ல ஏதாவது அன்பா சில விஷயங்களை பண்றதோ, இல்ல பரிசு பொருட்களை வாங்கி கொடுக்கறதோ அந்த குழந்தைகளுக்கு திருப்தி கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகள் தாய் தந்தையை திருப்தியா வச்சுக்கணும், நல்லா படிக்கிறது, நல்ல மதிப்பெண் வாங்குறதுன்னு அவங்க அந்த கடமையை செய்வாங்க. சோ அவங்க அந்த சேவைங்கிற அந்த தர்ம வழியில போய் அந்த சேவைங்கிற மனப்பான்மை எல்லாத்துக்குமே இருந்து அந்த அவங்கள விட உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணமும் இயற்கையாவே இருக்கு. ஆனா நமக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாதனால, நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணுங்கிற விஷயம் தெரியாதனால நம்மளும் தினசரி நம்மளும் இங்கேயும் அங்கேயும் அலையறோம் யார திருப்திப்படுத்தணும்னு. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில அமைதிங்கிறது நிரந்தரமா கிடைக்க மாட்டேங்குது. அமைதி நிரந்தரமா இல்லாதனால மகிழ்ச்சி, பேரானந்தம், ஆனந்தம் இதுவும் நிரந்தரமா இருக்க மாட்டேங்குது. எல்லாமே வந்து போயிட்டு தான் இருக்கு. சீதோஷ்ண சுகதுக்கதா. சோ வந்து போயிட்டு தான் இருக்கு. மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம்னு எப்படி மாறி மாறி வருதோ நம்மளுக்கும் சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே நிரந்தரமா இருக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா நம்ம யார திருப்திப்படுத்தணுங்கிற விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் திருப்திப்படுத்தணும் கிருஷ்ணரை? இப்போ நம்ம வயிற்றுக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா? நான் வந்து கை வந்து நான் கொடுக்க மாட்டேன், நான் உணவை நானே கையில வச்சுக்குவேன் அப்படின்னா என்ன ஆகும்? வயிற்றுக்கு உணவு போகாது, நம்மளுக்கு ஊட்டச்சத்து எந்த உடல் பாகத்துக்கும் வராது, கைக்கும் வராது. அப்ப கை வந்து பலவீனமாக ஆரம்பிச்சிரும். உடல்ல எல்லா பாகங்களும் பலவீனமாக ஆரம்பிச்சிரும் ஊட்டச்சத்து இல்லாதனால. நான் வயிற்றுக்கு போட்டி போட்டுட்டு வயிற்றுக்கூட பொறாமப்பட்டுட்டு கை வந்து நான் உடலுக்கு வந்து நான் வந்து வயிற்றுக்கு கொடுக்க மாட்டேன்னு கையில உணவு வச்சுட்டு இருந்தா அந்த உணவும் வீணா போயிரும், எனக்கு சத்தும் வராது, பலவீனமாவும் ஆகிறோம். அப்ப அது புத்திசாலித்தனமா முட்டாள்தனமா? இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து வயிற்றுக்கு உணவு கொடுக்கும் போது வயிறுங்கிறது ஒரு பார்ட்டு தான். நம்ம கை கால் என்னது எல்லா இருக்கிற ஆர்கன்ஸ் மாதிரிதான் வயிறும். அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த பாடி தான், அதுவும் ஒரு உடல்ல இருக்கிற உறுப்பு தான். ஆனா அதுலதான் சிஸ்டம் வந்து சென்ட்ரலா இருக்கு. மையமா உடலுக்கு மையமா இருக்கிறது தான் பகுதி தான் வந்து வயிறு. அப்ப உணவு வாய் வழியா சாப்பிட்டு தொண்டை வழியா போய் வயிற்றுக்குள்ள போய் சேருது. இந்த ப்ராசஸ நம்ம தடுத்து இல்ல முடியாதுன்னு சொன்னா அது வந்து முட்டாள்தனம், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப வயிறை நான் திருப்திப்படுத்தணும்னா வயிற்றுக்குள்ள சாப்பாடு போடணும். அப்பதான் ஊட்டச்சத்து பிரிச்சு இது ரத்தமா பிரிச்சு எது எந்தெந்த இடத்துக்கு போகணும், ஊட்டச்சத்து எந்த மாதிரி அதை பிரிச்சு கொடுக்கணும், கெமிக்கல் ப்ராசஸ் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் வயிற்றுக்கு சொல்லி கொடுத்துரும் இல்லையா? அந்த சிஸ்டம் வந்து ப்ராசஸ் அந்த அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, அதுல ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா வயிறு அதை பண்ண ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் கை கால் எல்லாத்துக்குமே ஊட்டச்சத்து வந்து பலவீனமா இருக்காது, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சக்தி வந்துரும். அது மாதிரிதான் கிருஷ்ணர் வந்து நம்ம வாழ்க்கையில மையமா வச்சுக்கிட்டு பகவான மையமா வச்சுக்கிட்டு நம்ம பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா திருப்தி ஆயிருவோம். எப்படி ஒரு ஆபீஸ்ல மேனேஜரை திருப்திப்படுத்தணும்னா அவர் திருப்தியா இருக்காருன்னா நம்மளையும் திருப்தியா வச்சுக்குவாரு. ஒரு அரசன் இருக்கான், மந்திரி இருக்கான், அரசனை திருப்தியா வச்சுக்கிட்டா மந்திரி திருப்தி ஆயிட்டு போறான் ஆட்டோமேட்டிக்கா இல்லையா? அதுதான் ஊமையோட உள்ளடக்கம், நம்மள கருத்தோட உள்ளடக்கம் அதுதான். அது மாதிரி நம்ம வந்து இந்த இதுல இருந்து வெளியில வரணும், அந்த பௌதீக சம்சாரத்திலிருந்து வெளியில வரணும்னா நம்மளுக்கு பற்றின்மை வேணும். அப்புறம் எதுக்கோட பற்று வேணும் அப்படின்னா பகவத ரிலேஷன், பகவத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்மளுக்கு பற்றுதல் வேணும். இந்த தேவையில்லாத விஷயங்கள், அது இல்லாத விஷயங்கள் எல்லாத்துலயும் பற்று இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து புரியுது இல்லைங்களா? சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா? 52. அடுத்தது 53வது ஸ்லோகத்துக்கு போலாம்.
சரி, நான் சொல்றேன், நீங்க யாராவது வேணும்னா ரிப்பீட் பண்ணுங்க. 53வது ஸ்லோகம். ஸ்ருதி விப்ரதிபன்னா தே யதா ஸ்தாஸ்யதி நிశ్చలా சமாதாவ் அச்சலா புத்திஸ் ததா யோகம் அவாப்ஸ்யசி. ஸ்ருதி விப்ரதிபன்னா தே யதா ஸ்தாஸ்யதி நிశ్చలా சமாதாவ் அச்சலா புத்திஸ் ததா யோகம் அவாப்ஸ்யசி. ஓகே மாதாஜி, படிக்கிறீங்களா? எப்போதும் உன் மன வேதனையின் மனசொக்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ அப்போது அது தன் உணர்வில் சமாதியில் நிலைத்திருக்கிறதோ அது தன்னுணர்வின் சமாதியில் நிலைத்திருக்கின்றதோ அப்போது நீ தேவைய உணர்வை அடைந்து விட்டவள் ஆகும். ஒருவர் சமாதியில் இருக்கிறார் என்றால் அவர் கிருஷ்ண உணர்வை முழுமையாக அடைந்தவர் என்பதே பொருள். அதாவது முழு சமாதி நிலை அடைந்தவர் பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய 3 நிலையும் உணர்ந்தவர் ஆவார். கிருஷ்ணரின் நித்திய தொண்டன். கிருஷ்ண உணர்வின் கடமைகளை செய்வதே எனது ஒரே பணி என்பதை உணர்ந்ததே தன்னுணர்வின் மிக உயர்ந்த சத்துவ நிலையாகும். கிருஷ்ண உணர்வுடையவன் பகவானின் சிறப்பான பக்தன். வேதங்களின் வழக்கத்தை மயங்குவதோ ஸ்வர்கலோகத்தை அடைவதற்கான பணநோக்கு செயல்களில் ஈடுபடுவதோ கூடாது. அவன் கிருஷ்ணனுடன் நேரடி தொடர்பு இருப்பதால் அந்த தெய்வீகனை கிருஷ்ணனின் ஆணைகளை அறிந்து கொள்ள முடியும். அத்தகைய செயல்களால் உயர்ந்த பலனை அடைந்து உயர்ந்த அடையை தருவது நிச்சயம். கிருஷ்ணனது அல்லது அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கட்டளைகளை நிறைவேற்றி அதுவே போதுமானதாகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இந்த ஸ்லோகம் எப்போது உன் மனம் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ, ஃப்ளவரி வேர்ட்ஸ் ஆஃப் வேதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ரொம்ப அழகா கவரக்கூடிய விதத்துல வேதங்கள் சொல்லும், கர்மகாண்டங்கள் சொல்லும். நீ இந்த யாகத்தை பண்ணு, உனக்கு இவ்வளோ நல்லது கிடைக்கும், இவ்வளோ புண்ணியங்களுக்கு சமமானதா கிடைக்கும். இந்த ஒரு தானத்தை பண்ணு, ஒரு அன்னதானத்தை பண்ணு, இல்லது பசுதானம், ஏதோ ஒண்ணு, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இத பண்ண அதை பண்ணுன்னு சொல்லி பல விஷயங்களை நம்மளுக்கு கர்மகாண்டம் சொல்லும். இது எல்லாமே ஒரு வகையில பார்த்தோம்னா குழப்பமாவும் இருக்கும். என்னடா இத சொல்றாங்க அதை சொல்றாங்கன்னு ஒரு செய்தி கூட வந்திருந்தது. இந்த பெண் கணவனை இழந்த பெண் குழந்தைகளோட இருக்கா, அவளுக்கு கஷ்டம். இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆன்மீகம்ங்கிற பேர்ல பொய்யான விஷயங்கள்ல போய் தவறி விழுந்துடுறாங்க. காரணம் என்னன்னா, வேதத்துல பலகாலமா இருக்கிற 5000 ஆண்டுகளுக்கு மேல எழுதப்பட்ட பகவத்கீதை, அது எல்லாத்தாலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. இப்ப புராணங்கள், 18 புராணங்கள், 108 உபனிஷதர்கள், இதெல்லாம் முக்கியமான விஷயங்களா நம்ம பார்க்கப்பட்டாலும் யாருக்கும் நேரம் இருக்கு இல்ல எந்த ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு இருக்காங்க இந்த காலகட்டங்கள்ல, அது எல்லா இடங்கள்லயும் அது ரீச் ஆகுதா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா. ஆனா பகவத்கீதைங்கிறது நம்ம ரொம்ப காலமா ஒரே ஒரு புஸ்தகம் தான், அதை படிக்கக்கூடிய ஒரு விதத்துலதான் இருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாமானிய மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சரி, இத்தனை புராணங்கள் படிக்க வேண்டாம், அந்த ஒரு புஸ்தகத்தினாவது படிக்கலாமா அப்படின்னா அதையும் யாரும் படிக்க முன் வர்றது கிடையாது. பகவத்கீதை ஒன்னும் 5200 வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்ததுன்னு கிடையாது, அது அப்பதான் எழுதப்பட்டது. ஆனா இது கோடான கோடி வருஷங்கள், இது எப்பவுமே நித்தியமா இருக்கிற ஒரு சாஸ்திரம் வேதங்கள். அதுல ஒண்ணு பகவத்கீதையும்.
அப்ப நம்ம வந்து இத்தனை கிருஷ்ணரே சொல்றாரு, நான் வந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரிய பகவானுக்கு சொன்னேன், அவங்க மகன் விவஸ்வானுக்கு சொல்லி இக்ஷவாக்குக்கு சொல்லி அப்படியே பரம்பரையா குருசீட பரம்பரையா வந்து ஒரு இடத்துல அது முறிக்கப்பட்டுருச்சு. 4வது அத்தியாயத்துல இதை பார்ப்போம். சோ அதனால அர்ஜுனா நான் இப்ப உனக்கு சொல்றேன், ஏன்னா நீ என்னோட சிறந்த பக்தன், நீ ரொம்ப பணிவாவும் குணமாவும் இருக்க, கேள்வி கேட்கிற, அதனால நான் உனக்கு வந்து இந்த பகவத்கீதையை நான் உனக்கு சொல்றேன் இப்போ அப்படின்னு சொல்றாரு. இது வந்து புதுசா 5000 வருஷத்துக்கு முன்னாடிதான் துவாபர யுகத்துலதான் கிருஷ்ணர் முதல் முறையா பகவத்கீதையை சொன்னாருங்கிறது கிடையாது. அவரு லோகமா எல்லா பக்கம் சொல்லிட்டு தான் இருக்காரு. அதுல முக்கியமா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரிய பகவானுக்கு சொன்னதா அவரே அவரோட வாயால சொல்றாரு. பகவத்கீதையில வருது 4வது அத்தியாயத்துல. மக்கள் அதனாவது பார்க்கலாம், சரி பகவத்கீதை ஒண்ணுனாவது படிக்கலான்னு. ஆனா அதையும் பண்றது இல்ல. நிறைய பேர் என்ன பண்றாங்க, தவறான வழியில போய் விழுந்துடுறாங்க. அந்த ஒரு உதாரணம் சொல்லுவாங்கல்ல, பிரபுபாத் சொல்லுவாருன்னு உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். 2 குருடர்கள் இருக்காங்க. ஒரு குருடர் வந்து இன்னொரு குருடனோட கை பாதையில, அதாவது கால் பாதையில போனா என்ன ஆகும், அவனோட வழியில போனா 2 பேருமே டிச்சில தான் விழுகணும் அப்படின்னு சொல்லுவாரு பிரபுபாதன். அந்த மாதிரி போலியான ஆன்மீக குருக்கள் மீது இவங்க வந்து அந்த டெஸ்பிரேஷன்ல இருக்காங்க. டெஸ்பிரேஷன்னா எப்படியாவது நான் வந்து ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிடாதா, என்னோட குழந்தை குட்டிகளுக்கு குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிடாதா, எப்படியாவது நான் வாழ்க்கையில வெற்றி கொள்ள மாட்டேனா, அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு அந்த பௌதீக நோட்டத்திலேயே கண்ணோட்டத்திலேயே இருக்கிறதுனால அவங்க வந்து எப்படியாதுன்னு யோசிக்கிறாங்களே தவிர எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பகவத்கீதை தெளிவா சொல்லுது இப்படிதான். பகவத்கீதையில கிருஷ்ணர் கர்மகாண்டம், ஞான காண்டம், அஷ்டாங்க யோகம் எல்லாமே சொல்லியுமே அவரு குழப்பல. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை குழப்பல. இதெல்லாம் இருக்கு, ஆனா நீ பக்தி யோகம் பண்றதுதான் உனக்கு சிறந்தது, யாருக்குமே அதுதான் சிறந்தது. ஏன்னா பெரிய பெரிய முனிவர்களே இந்த வழியில வந்து பக்தி யோகத்துல வந்து அவங்க என்னோட எங்க போனா திரும்பி வரமாட்டாங்களோ அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க, அந்த லோகத்துக்கு வந்திருக்காங்க, நான் கேரண்டி கொடுக்குறேன்னு பல இடங்கள்ல சொல்றாரு. இப்ப கிருஷ்ணரே ஒரு கேரண்டி கொடுக்கும் போது நம்ம வந்து இந்த குக்கர் கேரண்டி கொடுக்குறாங்க, மிக்சி கேரண்டி கொடுக்குறாங்கன்னே நம்ம நம்பி போறோம். ஆனா ஒரு பகவான் கேரண்டி கொடுக்கும்போது அதை நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னா எல்லாரும் அதை பண்றது கிடையாது. இந்த பெண்மணி என்ன பண்றாங்க, கணவனை இழந்த பெண் குழந்தைகளை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒரு அறியாமையில இருக்கிறதுனால அவங்க ஒரு கேரளால இருக்கிற ஒரு ஜோஷியர் இந்த மாந்திரீக விஷயத்துல போய் ஈடுபடுறாங்க. அது கேள்விப்பட்டு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி முதல்ல இந்த சோசியல் மீடியால இருந்து வந்தாலே நம்ம வந்து நிறைய பேர் உருப்பட்டுறலாம். ஏன்னா அதுல வந்து நம்மளோட வீட்டுக்கு படங்களை போடுறது, அடுத்தவங்களோட படங்களை பாக்குறது, அவங்களோட குடும்பத்துல என்ன நடக்குது, என் குடும்பத்துல என்ன நடக்குது, இத வந்து பகிர்ந்துக்கிறோங்கிற பேர் வழியில பொறாமை அதிகமாகுது, போட்டி அதிகமாகுது, அந்த ஒரு எதிராளி மாதிரி பாக்குற அந்த குணங்கள் வருது, தேவையில்லாத அனர்த்தங்கள் அதிகமாகுது இல்லையா. அனர்த்தங்களே தேவையில்லைதான், அதுல எல்லா அனர்த்தங்களும் புதுசா நம்மளுக்கு உருவாகுது உள்ளத்துல. சோ நம்ம இதெல்லாம் இல்லாம இருந்து அந்த நேரத்தை வந்து பக்குவமா பகவத்கீதையில பகவத சப்தாகத்துல கேட்கறதுல ஈடுபட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம். இதுக்கு வந்து நம்ம எந்த மாந்திரிக பூஜை யாகம் எதுவுமே பண்ண வேண்டாம். சிம்பிளா உட்காந்து கேட்கறது தான் யாகம். ஸ்ரவண யக்யா, ஸ்மரண யக்யா, ஹரிநாம யக்யா பண்ணாலே போதும் இல்லையா. எல்லாமே பகவான மையமா வச்சுட்டு பண்ணாலே போதும். அந்த பெண்ணு வந்து கேரளா போய் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த பண்றதுக்கு முன்னாடி கேட்டுட்டு வர்றாங்க. அந்த பூஜாரிகள் வந்து இந்த அம்மாவை தவறா உபயோகப்படுத்திட்டு அவங்கள வந்து சரியா பெண்ணை வந்து தவறா இது பண்ணிடுறாங்க. அப்ப இது மாதிரி 2-3 தடவை போயிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல வந்துருது. அதுக்கப்புறம் அவங்க அந்த அம்மா தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்ல புகார் கொடுத்து இப்போ ஒரு பூஜாரியை புடிச்சிட்டாங்க. இன்னொரு பூஜாரி, தலைமை பூஜாரி தேடிட்டு வர்றாங்க. அப்ப ஆன்மீகங்கிற பேர்ல எப்படியெல்லாம் இது வந்து வெளியில வந்த விஷயம், இது வெளியில வர்றதுனால இந்த செய்தி பப்ளிஷ் ஆகுது, நம்ம படிக்கிறோம், இல்ல கேட்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். வெளியில வராம எத்தனை பெண்கள் மானம் போயிரும் அப்படின்னு எத்தனை பெண்கள் ஆண்கள் இதை மறைக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து தனக்குள்ளேயே வச்சு அவங்களோட மனத்துல வியாதி உண்டாகுது, அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்ல கொலை பண்றாங்க. இந்த மாதிரி எவ்வளவு தவறான ஒரு முடிவுகள் அவங்களுக்கு வருதுன்னு பாருங்களேன். எதனால? ஏன்னா அவங்க குழப்பமா இருக்காங்க. ஆன்மீகத்துல நிறைய வழிகள் இருக்கு.
நான் வந்து சென்னை போறதுக்கு சேலத்துல இருந்து சென்னை போகணும் அப்படின்னா பல வழிகள்ல போலாம். இந்த வழியா போலாம், அந்த வழியா போலாம். ஆனா எந்த வழியில போனா சேஃபாவும் போலாம், சீக்கிரமாவும் போலாமோ அந்த வழியை தான் ஒரு புத்திசாலி சூஸ் பண்ணுவான் இல்லையா? அது மாதிரி நீங்க பகவான் அடையறதுக்கு கர்ம யோகா மூலியமும் போலாம், ஞான யோகா மூலியமாவும் வரலாம், பக்தி யோகா மூலியமும் வரலாம். எஸ்கலேட்டர்ல இருக்கு, லிஃப்ட் இருக்கு அப்படின்னா படிக்கட்டு வழியாவும் ஏறி 5வது மாடிக்கு போலாம். பிரபுபாதர் சொன்ன ஓமை. இல்ல எஸ்கலேட்டர் வழியாவும் போலாம், இல்ல லிஃப்ட் வழியாவும் போலாம். எது ஃபாஸ்டா போகும்? லிஃப்ட். சரி, அதுல போ. அந்த மாதிரிதான் ஆச்சாரியர்கள் நம்மள வந்து கூப்பிட்டுட்டு போறாங்க. ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்றோமா அப்படின்னா இல்ல. ஏன்னா நம்ம அந்த குழப்ப நிலையில இருக்கிறதையவே விரும்புற மாட்டிருக்கு. அதனால அதுல இருந்து வெளியில வரவே மாட்டேங்க. எனக்கு சொல்லாத, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் இப்ப எப்படி இருக்கிறனோ அதுவே எனக்கு சந்தோஷத்தை தருது. ஆனா அவங்க மனசுல 1008 குழப்பம் இருக்கு, அதுக்கு ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருக்கு. ஒரு ஒரு விஷயத்த சொன்னா அப்படியா அப்படின்னு இதை கேட்பாங்க. ஒரு புதுசா இன்னொருத்தவங்க வந்து சொன்னா ஓ அப்படியா அப்படின்னு அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த யாகம் பண்ணா நல்லது, அந்த பூஜை பண்ணா நல்லதுன்னு உடனே அதை ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இது என்னது காத்து கடுப்பு இருக்கு, இது ரிமூவ் பண்ணணும், அதுக்கு இதை யாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த மாதிரிதான் இந்த அம்மா போய் விழுந்தாங்க அந்த விஷயத்துல. ஒரு ஏதோ ஒரு பில்லி சூன்யமோ என்னமோ இருக்கு, உங்க குழந்தைகளோட உயிருக்கு ஆபத்து, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த பெண் தனியா இருக்கிறத வந்து சாதகமா பயன்படுத்தி இந்த ஆண்கள் வந்து அந்த அம்மாவை வந்து பாலியல் வன்முறையில ஈடுபடுத்திட்டாங்க. சோ அந்த அம்மா எப்படியோ தப்பிச்சு வந்ததுனால பரவாயில்ல, அதுவும் போலீஸ்ல புகார் கொடுத்ததுனால இது மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு சில பேர் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? ஆனா அது மாதிரி வெளியில வரல அப்படின்னா இந்த மாதிரி விழுந்துட்டே தான் இருப்பாங்க. இன்னும் அது படிச்சுமே விழுகுறாங்க. இன்னொரு செய்தியில இது வந்து ஒரு கொஞ்சம் தமாசாவே இருந்தது இந்த செய்தியை கேட்கறதுக்கு. வந்து இப்படி எல்லாமா நம்ம போய் விழுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாவும் இருக்கு. கலியுகத்துல எல்லாமே ஆச்சரியம்தான் வைங்களேன். ஆச்சரியமும் பண்ணலாம், ஆச்சரியப்படவும் வேண்டியதில்லை. இப்படி பகவத்கீதை பாகவதம் படிச்சா எது நடந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன்னா இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரிதான் போலியா இருப்பாங்க, ஏமாத்துவாங்க, சின்ன சின்ன என்னது கீழ்நிலை குணங்கள் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அதுல இருந்து வெளியில வர்றதுக்குதான் நம்மள சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆகார சுத்த மனசுத்தி. ஆகாரத்தை சுத்தமா எடுத்துக்கிறோம், நெய்வேத்தியம் பண்ணி பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ண உணவுகளையே சாப்பிடுறோம். அப்ப நம்ம மனசு சுத்தமாயிட்டே வருது, பாவங்கள் குறைஞ்சுகிட்டு வருது, புதுசா பாவங்களை நம்ம சேர்த்துறது இல்ல. படிக்கிறோம், கேட்கிறோம், அதுல இருந்தும் பாவங்கள் குறையுது, பாவங்களை புதுசா சேர்த்துறது இல்ல. ஆன்மீகத்துல முன்னேறுறோம். இதெல்லாம் பண்ண பண்ண நம்ம வந்து சுத்தமாயிட்டே வரோம். உடல் அளவுல சுத்தமா இருந்தா பத்தாது, 3 தடவை குளிக்கிறோம், காயத்ரி மந்திரம் சொல்றோம், அது பத்தாது. உள்ளத்துல நம்ம சுத்தமா இருக்கிறோமா அப்படிங்கறதும் முக்கியம். வெளியில நான் நல்லா நாமம் போட்டுக்கிறேன், பட்டை போட்டுக்கிறேன், நல்லா உடை அணிஞ்சுக்கிறேன், சுத்தமா இருக்கேன், ஆனா உள்ளம் வந்து அழுக்கா இருந்ததுன்னா பகவான் ஏத்துக்குவாரா? மாட்டாரு. சோ இந்த வேடிக்கையா நடந்த விஷயம் என்னன்னா, இந்த இந்த ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, தலைக்கு முடிக்கு எண்ணெய் முடி வளர்றதுக்கு எண்ணெய் விக்கிறோம், ஹேர் ஆயில் விக்கிறோம், எண்ணெய் விக்கிறோம்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்றாங்க. ஒரு பிளே கிரவுண்ட வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க ஒரு நாளைக்கு. அந்த நாளைக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு பதிவு செஞ்சுக்கலாம், அந்த அன்னைக்கு நீங்க எண்ணெய் பாட்டில வாங்கிட்டு போய்க்கலாம்னு செய்தி சொல்லிடுறாங்க. மக்களுக்கு வந்து உங்க தலையில முடியே இல்லைனாலும் பரவாயில்ல, இத வந்து 3 மாசம் உபயோகப்படுத்தினீங்கன்னா முடி பயங்கரமா குபு குபுன்னு காடு மாதிரி வளரும்னு சொல்லி அவன் ஏமாத்துறான். இந்த மக்களுக்கு வந்து தெரியல, அவங்க வந்து நம்பிடுறாங்க. அவன் இன்னொன்னு சொல்றான் பாருங்களேன், இதுதான் எனக்கு ஏன் இவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்ட்டு. பணத்தை தான் வாங்குறான், வாங்கிட்டு போறான், அது ஏமாத்துறான், அது ஒண்ணு. ஆனா அவன் இன்னொரு விஷயம் என்ன பண்ணான்னா, நீங்க எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு வந்தா தான் இந்த ஆயில் போட்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாத்தையுமே மொட்டை அடிச்சுட்டு வர சொல்லியிருக்கான். அவன் மொட்டை அடிச்சுட்டு வர சொல்லல அப்படின்னா இன்னும் கூட்டம் அதிகமா இருக்கும். ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் பாருங்களேன், அவன் வந்து லிமிட்டடா இருந்தா போதும்னு சொல்லிட்டு யாரு மொட்டை போட்டு தயாரா வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஆயில் கொடுப்பேன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணிட்டான். இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு 6000 பேர் வந்திருக்காங்க, பெண்கள் ஆண்கள் உட்பட. 6000 பேரும் ஆளுக்கு 1300 ரூபாய் கொடுத்து 700 ரூபாய் எண்ணெய் பாட்டிலுக்கு, 600 ரூபாய் பதிவுக்குன்னு சொல்லி கொடுத்து வாங்கிடுறாங்க. வாங்கினா 78 லட்சம் அவன் லாபம் வாங்கிட்டான். வந்துருச்சு அவனுக்கு 78 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் அவன் ஓடி போயிட்டான். இவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என்ன சொல்லியிருக்கான், அவன் அந்த குரூப் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஏமாத்துற கூட்டம்
மக்கள் கிட்ட 15 நாளைக்கு ஒரு தடவை தான் இதை அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அதை எப்படியோ அதை உணர்ந்துட்டாங்க. கொஞ்ச நாள்ல உணர்ந்தாங்களா, எப்ப உணர்ந்தாங்களோ தெரியாது. உணர்ந்ததுக்கு அப்புறம் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அவங்கள தேடுறதுக்குள்ள அவங்க விமானத்துல தப்பிச்சு ஓடிட்டாங்களாம். இதுதான் வந்து செய்தி. இது இன்னும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு. இந்த வேடிக்கையெல்லாம் படிச்சோம்னா நமக்கே பயமா இருக்கு. இப்படி மாயையில விழுந்து படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி இந்த மாதிரி மாயையில விழுகிறது ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா ஆயிருச்சு இந்த கலியுகத்துல. நமக்கு இருக்கிற அந்த பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கு. பிரபுபாதர் சொல்லுவாரு, ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துட்டு தான் இருப்பான். இத நம்ம கேள்வியும் பட்டிருக்கோம் இல்லையா? அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா, நம்ம ஏமாறுறதுக்கு சரியா ரெடியா இருக்கோங்கிற பட்சத்துல ஏமாத்துறவன் உருவாயிடுறாங்க. அப்ப நம்ம தெளிவா இருக்கணும்னா இந்த மாதிரி சாஸ்திரங்களை படிச்சு படிச்சு நம்ம புத்திசாலித்தனத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே வரணும். ஆன்மீகத்துல அறியாமையிலிருந்து நம்ம விலகி விலகி வந்தாதான் நம்ம ஆன்மீக அறிவு பெற்று எது சமத்துவம், எப்படி அந்த துவந்தங்கள் வரும்போது இரவு பகல் ஆகட்டும், மழை வெயில் ஆகட்டும், லாபம் நஷ்டம் ஆகட்டும், சுகதுக்கம் ஆகட்டும், நம்ம வந்து நடுநிலையில சமத்துவமா நடுநிலையில இருக்கிறது எப்படி, அந்த சித்தி என்ன சொல்றது, அந்த தீரா நிலையில வர்றது எப்படி, சித்த பிரக்ஞா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிலையில வர்றது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம கத்துக்குவோம். அப்படி வர வர நம்மளுக்கும் நிறைய சோதனைகள் வரும் இல்ல வாழ்க்கையில, எல்லாத்துக்கும் வரதானே செய்யும். நம்மளோட பழைய பாவ புண்ணிய கணக்குக்கு நம்மளுக்கு வரதானே செய்யும். அப்ப நம்ம இன்னும் பக்குவப்பட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப கடைசியில நம்ம ரெடியாகி வைகுந்தத்துக்கோ கிருஷ்ணலோகத்துக்கோ போறதுக்கு உண்டான தகுதிகளும் நமக்கு கிடைச்சிரும். இல்லைன்னா திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு சமாதி நிலையில அடையாம அந்த சஞ்சல புத்தியில, சச்சலன்னா எப்ப பார்த்தாலும் அந்த ஷேக்கபிள் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, யார் என்ன சொன்னாலும் அந்த புத்திக்கு நம்ம போயிடுறது, அவங்க சொல்றத நம்பி போயிடுறது, விசாரிக்கிறதோ கேட்கறதோ அதெல்லாம் கிடையாது. நம்ம பகவான் பக்தியில இருக்கும்போது பகவானே உள்ளார இருக்காரு இல்லையா, சர்வசாகம் ஹிருதி சந்நிவிஸ்த மத்த என்னது ஸ்மிருதிநானம் அபோகணம் கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல. சோ நான் தான் உனக்கு அந்த ஞானம், மறதி, அப்புறம் இன்னொன்னு என்னது ஸ்மிருதி, ஞாபக சக்தி, இதெல்லாமே நான் கொடுக்கறேன் அப்படிங்கிறாரு பகவான். அப்புறம் ததாமி புத்தி யோகந்தம், உனக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் என்கிட்ட வரணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா போதும், உனக்கு தேவையான புத்திசாலித்தனத்தையும் நானே கொடுக்கறேன். பௌதீக உடலுக்கு சூட்சும சரீரமான மனம் புத்தி அகங்காரம் ஒரு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா ஆன்மீகத்துல வரும்போது அதே விஷயங்கள் ஆன்மீகத்தை சார்ந்து போற மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், சொல்லி கொடுக்கும், ஹெல்ப் பண்ணும். சோ அந்த இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி மயக்கத்திலிருந்து வெளியில வரணும், இந்த காட்டை தாண்டி வரணும், இந்த அடர்ந்த காட்டை தாண்டி வரணும், நம்ம சமநிலையில வரணும் அப்படின்னா இதை திரும்ப திரும்ப கேட்கணும். நம்ம ஒரு தடவை கேட்டா நம்மளுக்கு அந்த ஞாபக சக்தி கலியுகத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்காதுங்கிறதுனால நம்ம திரும்ப திரும்ப கேட்டுதான் நம்ம இதுல இருந்து வெளியில வரணும். சரிங்களா? சரி, நம்ம இதோட முடிப்போம். நாளைக்கு 54வது ஸ்லோகம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. வஞ்சா கல்பத்ரூபஸ்ய கிருபா சிந்துபியேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? தேங்க்ஸ் மாதாஜி.